மட்டக்களப்பில் வர்த்தக நிலையங்கள் சில உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை அக்கரைப்பற்று பாலமுனை பகுதியிலும் ஏறாவூர் ஐந்தாம் குறிச்சி பகுதியிலும் இம்மாதம் கடைகள் உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டமை தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சாலையை அண்மித்த பகுதியில் 5 கடைகள் இன்று காலை உடைக்கப்பட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. மருந்து விற்பனை நிலையம், 2 தொலைத்தொடர்பு நிலையங்கள், சில்லறை கடை மற்றும் தொலைபேசி விற்பனை நிலையம் ஆகியவற்றின் பூட்டுகளை உடைத்து சிலர் அவற்றினுள் பிரவேசித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு போலீசாருக்கு சில முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இதேவேளை அக்கரைப்பற்று பாலமுனை பிரதான வீதியில் உள்ள 8 வர்த்தக நிலையங்களுக்குள் கடந்த 20ஆம் தேதி நுழைந்த சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த வர்த்தக நிலையங்களில் பணம் திருடப்பட்டுள்ளதாக அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுவேளை மட்டக்களப்பு ஊராவூர் 5ஆம் குறிஞ்சியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு அருகேயுள்ள 5 கடைகள் கடந்த 4ஆம் தேதி உடைக்கப்பட்டு பொருட்களும் பணமும் திருடப்பட்டமை தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. 2 சில்லறை கடைகள், சேமதி தொலைக்காட்சி சேவை வழங்கும் நிறுவனம், சிகை அலங்கார நிலையம் மற்றும் தங்க நகை பட்டறை ஆகியவற்றுக்குள்ளேயே திருடர்கள் புகுந்ததாக வர்த்தகர்கள் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஏறாவூர் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.